எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே அரேஸை யூஸ் பண்ணியிருந்தபோது நம்ம ஒரே ஒரு சிங்கிள் ப்ராக்கெட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி டைரெக்டாக கொடுத்துருந்தோம் இல்லையா? இதுக்கு பேர் சிங்கிள் டைமென்ஷனல் அரே இல்லாட்டி 1D அரே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேவை யூஸ் பண்ணலாம். மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண அரேயில் ஒரே ஒரு ரோ ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும் இல்லையா? நீங்கள் இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக 1 அப்புறம் 2 அப்புறம் 8 5 அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே போகலாம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ரோ இருக்கிறதுக்கு பதிலாக நிறைய ரோ இருக்கணும், அந்த ஒவ்வொரு ரோலையும் நிறைய காலம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேவை எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மல்டி டைமென்ஷனல் அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன டைப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் ஒரு இன்டீஜர் டைப்பே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் அந்த அரேக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு அரே எழுதும்போது நம்ம ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் போட்டோம் இல்லையா? ஏன்னா ஒரே ஒரு ரோ தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் வேணும், அதாவது 2D அரே வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடணும். இப்படி போட்டிங்கன்னா கம்பைலருக்கு தெரியும், ஓகே இது வந்து சாதாரண அரே இல்லை, இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் உள்ள ஒரு 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது கம்பைலருக்கு தெரியும். அடுத்து நீங்கள் ஈக்குவல் டு போட்டுட்டு ஸ்கொயர் எப்பொழுதும் போல் கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சாதாரண அரேயில் டேரெக்டாக வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? 1 2 3 4 5 6 அப்படிலாம் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த 2D அரேயில் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதே 1லேருந்து 8 வரைக்கும் தான் வேணும். ஆனால் அது நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் 1 2 3 4 வேணும், செகண்ட் ரோவில் 5 6 7 8 வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது 2 ரோ இருக்கணும், 4 காலம் இருக்கணும் நம்மளுடைய அரேயில். ஃபஸ்ட்டு ரோவில் 1 2 3 4 இருக்கணும், செகண்ட் ரோவில் 5 6 7 8 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைன்லேயே இருக்குது. நம்ம இப்போ அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸில் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ அதை எப்படி இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு சிங்கிள் அரேவை க்ரியேட் பண்ணும்போது கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே டேரெக்டாக கொடுத்தோமோ அதே மாதிரியே நீங்கள் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளார ஒவ்வொரு ரோவுக்கும் நீங்கள் தனித்தனியாக எழுதணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் என்ன வேணும்னு நினைக்கிறோம், 1 2 3 4 வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் மறுபடியும் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் உள்ளார இன்னொரு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு 1 2 3 4 அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் முடிஞ்சோடனே ஒரு கம்மா போட்டுட்டு அடுத்த ரோ என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மறுபடியும் ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு 5 6 7 8 அப்படின்னு எழுதணும். இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்டாக்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 2D அரே க்ரியேட் ஆகிடும். 1 2 3 4 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோலையும் 5 6 7 8 அப்படிங்கிறது செகண்ட் ரோலையும் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எப்படி ஒரு சாதாரண அரேயில் ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம 0 இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரியே நம்ம 2D அரேலையும் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அந்த வேல்யூவெல்லாம் நம்ம எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த 4 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு system.out.println அப்படின்னு போட்டுக்கணும் எப்போதுமே. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அரேலேருந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கணும். இப்போ நார்மலாக ஒரு அரேயில் நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த இண்டெக்ஸ் எடுத்து டேரெக்டாக அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதலாம். ஆனால் நம்ம 2D அரே யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எந்த ரோவில் வேணும் எந்த காலமில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதனால் நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் பதிலாக 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இங்கே போடணும். முதல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எந்த ரோவில் இருக்கிறது உங்களுக்கு வேணும், அடுத்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எந்த காலமில் இருக்க வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம 4 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா? இப்போ இந்த 4 வந்து எந்த ரோவில் இருக்குது, நம்மளுக்கு முதல் ரோவில் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே கம்ப்யூட்டரில் எப்பொழுதுமே எல்லாமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 0 அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இந்த 4 அப்படிங்கிறது எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து 0 இண்டெக்ஸ், 2 வந்து 1 இண்டெக்ஸ், 3 வந்து 2 இண்டெக்ஸ், 4 வந்து 3 இண்டெக்ஸில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் 3 அப்படின்னு போடணும். ஏன்னா எல்லாமே 0 இண்டெக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பி அப்படிங்கிற அரேயில் 0 இண்டெக்ஸ் ரோவில் இருக்கிற 3 இண்டெக்ஸ் காலமில் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் கம்பைலர் இதை பார்த்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா பி அரே இதுதான் அப்படின்றது வந்து அதுக்கு தெரியும். பி அரே அப்படின்னா அது இந்த 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது கம்பைலருக்கு தெரியும். அதில் 0 இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அது முதல் ரோவை எடுத்துக்கும். அடுத்து அதில் 3 இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுக்கு இந்த 4 எடுத்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்போ நான் ஏற்கனவே போன எக்ஸாம்பிள் எழுதின இந்த பிரிண்ட் அரேவை வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி 4 வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 4 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இப்போ நம்ம இந்த உதாரணத்துக்கு இந்த 6 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 அப்படிங்கிறது 2வது ரோவில் இருக்குது இல்லையா? 2வது ரோனா என்ன இண்டெக்ஸு? அது வந்து 1 இண்டெக்ஸ். இப்போ இந்த 6 வந்து 2வது ரோவில் 2வது இடத்துல இருக்குது. அப்போ 2வது இடத்துல இருக்கிறதுக்கு என்ன இண்டெக்ஸ்? 1 இண்டெக்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, பி அப்படிங்கிற அரேயில் 1 இண்டெக்ஸ் ரோவில் 1 இண்டெக்ஸ் காலமில் இருக்கிற வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கம்பைலர் கரெக்டாக அந்த 6 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து பிரிண்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணியிருக்கேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 6 அப்படின்னு அவுட்புட் வருது. இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு 2D அரேவை க்ரியேட் பண்ணணும். அதை வந்து நம்ம இப்படி தான் பிரிண்ட் பண்ணுவோம் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி. இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத, அதே மாதிரியே எப்படி வந்து நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக இருக்கும்போது ஒரு அரேயில் எப்படி நம்ம வந்து ஃபார் லூப் எழுதணும், ஃபஸ்ட்டு ஃபார் அப்படின்னு எழுதிட்டு அந்த லூப் ரன் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிளை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்குவோம். அடுத்து அந்த வேரியபிளை அந்த அரேயோட ஃபுல் லென்த்துக்கு ரன் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸை ஏற்றிட்டே போவோம். இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணுமோ, பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இந்த ஃபார் லூப்பில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாதாரண அரேக்கு ஒரே ஒரு ரோ தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஒரே ஒரு இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிட்டோம். நம்ம பிரிண்ட் பண்ணுற இடத்த போது பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு 2 டைமென்ஷனல் அரேயில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 இண்டெக்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். அதனால் அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு ரோ அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வேணும், காலம் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஃபார் அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு முதல்ல வந்துட்டு நம்ம ரோவை வந்து லூப் பண்ணலாம். இப்போ இன்ட் ரோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ரோ லெஸ் தேன் பி டாட் லெங்த் அப்படின்னு கொடுத்துட்டு ரோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டாட் லெங்த் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும், இதில் எத்தனை ரோ இருக்கோ அந்த லெங்த்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்மளுக்கு 2 ரோ இருக்குது இல்லையா, அதனால் இப்போ நீங்கள் பி டாட் லெங்த் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து 2 அப்படின்னு கம்பைலர் ரீப்ளேஸ் பண்ணிடும். அதனால் ரோ வந்து 0லேருந்து 2 வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ரோலையும் இந்த 4 நம்பரையும் நம்ம ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு லூப் எழுதி அது நம்ம காலமில் ரன் பண்ணணும். இப்போ இந்த ஃபார் லூப் உள்ளார மறுபடியும் ஒரு ஃபார் லூப் எழுதி நம்ம என்ன பண்ணலான்னா, இன்ட் காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காலம் லெஸ் தேன், இப்போ நீங்கள் என்ன லெங்க்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், இந்த ரோவுக்கு என்ன லெங்க்த் இருக்கோ அத்தனை வாட்டி இந்த லூப் ரன் ஆகணும் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, பி ஆஃப் ரோ டாட் லெங்த் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காலமை ++ பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோவை ரன் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதனால் கம்பைலர் என்ன பண்ணணும், பி டாட் லெங்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ரோஸ் இருக்கனால உங்களுக்கு 2 அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிடும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அடுத்து நீங்கள் ஒவ்வொரு ரோலையும் இந்த காலமை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, முதல் ரோலை இந்த 4 நம்பரையும் லூப் பண்ணணும், அடுத்த ரோலையும் இந்த 4 நம்பரையும் லூப் பண்ணணும். அதனால் நம்ம என்ன எழுதியிருக்கோன்னா, இந்த ரோ அப்படின்ற லூப்புக்குள்ளார காலம் அப்படின்னு ஒரு லூப்பை மறுபடியும் எழுதி அந்த காலம் வந்து 0லேருந்து இந்த எத்தனை நம்பர் இருக்குது இந்த ரோவில் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நம்பரையும் வந்து நம்ம லூப் பண்ணணும். இப்போ இந்த ஒரு ரோவில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பி அப்படிங்கிற அரேயில் இந்த ரோவில் என்ன லெங்த் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். அதாவது இப்போ இந்த பி அப்படின்ற அரேயில் பி ஆஃப் ரோ அப்படின்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று இந்த ரோவை எடுக்கும் இல்லாட்டி இந்த ரோவை எடுத்துக்கும், அதோட லெங்த் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ரெண்டுமே 4 தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ரெண்டுமே வந்து அதனால் இந்த லூப் வந்து எப்போ ரன் ஆனாலும் நம்மளுக்கு 4 அப்படின்னு தான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரோ அப்படிங்கிறது 0லேருந்து 2 வரைக்கும் ரன் ஆகும், காலம் அப்படிங்கிறது 0லேருந்து 4 வரைக்கும் ரன் ஆகும். இப்போ நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் system டாட் அவுட் டாட் println கொடுத்து பி ஆஃப் ரோ ஆஃப் காலம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து இப்போ நம்ம லூப்பில் எழுதுனதுக்கப்புறம் நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, system டாட் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு printlnக்கு பதிலாக நான் வந்து இந்த வாட்டி print அப்படின்னு எழுதிக்கிறேன். println அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நியூ லைன் போயிடும். ஒவ்வொரு வாட்டி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நியூ லைன் போயிடும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிளாகவே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நம்மளுக்கு 1 பிரிண்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த லைனில் 2 பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பிரிண்ட் பண்ணால் போதும். அதனால் நம்ம printlnக்கு பதிலாக print அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த print ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பி ஆஃப் ரோ ஆஃப் காலம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரும் ஒன்றா பிரிண்ட் ஆகும். அதாவது 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும், அப்புறம் 2 வரும், அப்புறம் 3 வரும், 4 வரும், அந்த மாதிரி ஒன்றா பிரிண்ட் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டோம்னா நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி இந்த டேபிள் ஃபார்மில் வருதா அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணியிருக்கேன். என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு வந்திருக்கு. ஆனால் அதே லைன்லேயே 5 6 7 8 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 6 அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். அதனால் அந்த 6 வருது. ஆனால் இதுதான் வந்து நம்ம லூப்லேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் 2 லைனில் வரணும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு ஏன் வந்து எல்லாமே ஒரு லைனில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயுமே வந்து நியூ லைன் போகவே சொல்லலை. அதாவது system.out.print அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். நம்ம print ln வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. இப்போ எந்த இடத்துல நம்ம புது லைனுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒரு ரோ ஃபுல்லாக முடியுதோ, அதாவது எல்லா காலமே நீங்கள் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரோ முடிஞ்சிடும் இல்லையா? 1 2 3 4 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலம் அந்த ரோ முடிஞ்சிருச்சு. அதனால் அங்கே வந்து நம்ம அடுத்த லைன் போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு லூப் எழுதியிருக்கோம் இல்லையா உள்ளார, அந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நியூ லைன் போக சொல்லலாம். system.out.println அப்படின்னு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இப்போது நியூ லைன் போயிடும். இப்போ என்ன ஆகுதுன்னா, மொதல் 4 நம்பர் பிரிண்ட் ஆகும் இந்த லூப்பில். அதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த ரோ வந்தோடனே அடுத்த ரோ பிரிண்ட் ஆகிட்டு மறுபடியும் அடுத்த லைன் போகும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 2D அரே எழுதியிருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபார் லூப் எழுதினீங்கன்னா அது கரெக்டாக ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 அப்படின்னு ஃபஸ்ட் லைனில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 5 6 7 8 அப்படின்னு செகண்ட் லைனில் வந்திருக்கு. இப்போ இந்த கேப் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நான் இங்கே /t அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? அதாவது அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எக்ஸ்ட்ராவாக /t அப்படின்னு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த /t என்னென்னா டேப் கேரக்டர், அதுதான் வந்து /t. நம்ம இங்கே நார்மலாக வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்லையோ இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்லையோ டைப் பண்ணும்போது டேப் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்கு பதிலாக ஒரு 4 ஸ்பேஸோ 8 ஸ்பேஸோ விடும். அதுதான் வந்து டேப் ஸ்பேஸ். நீங்கள் /t கொடுக்கலாம், இல்லைனா டேரெக்டாக சும்மா எம்டி ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கனாவே போதும். ஆனால் /t அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். இப்போ நான் அந்த /tயை எடுத்துகிட்டு நான் டேரெக்டாக வெறும் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்னதாக ஒரு கேப் வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இப்படி தான் வந்து நம்ம ஜாவாவில் 1 டைமென்ஷனல் அரேக்கு பதிலாக 2 டைமென்ஷனல் அரேவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இப்படி தான் பண்ணணும். அதை 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னா நம்மளுக்கு அதில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதை டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸ் உள்ளார கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு டிக்ளேர் பண்ணணும். ஒவ்வொரு ரோவும் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு கர்லி ப்ராக்கெட்ஸ்லேயும் நம்ம கொடுத்துட்டே வரணும். அதை நம்ம வந்து இண்டெக்ஸ் மூலியமாக யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மல் அரேயில் ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த இண்டெக்ஸை கரெக்டாக கொடுப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம எந்த ரோ எந்த காலம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுனால நம்ம 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு கொடுக்கணும். நம்ம நார்மலாக ஒரு அரேவை பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா டேரெக்டாக ஒரே ஒரு ஃபார் லூப் எழுதி உள்ளார பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரோக்கு ஒரு லூப் எழுதிட்டு அந்த ரோ லூப்புக்குள்ளார மறுபடியும் காலம்க்கு ஒரு லூப் எழுதி அது உள்ளார நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். நீங்களும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். வெவ்வேறு மாதிரி 2 டைமென்ஷனல் அரேஸ் எழுதி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.